இனிவரும் காலங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் அனைத்தையும் போர் நடவடிக்கையாக கருதி பதிலடி கொடுக்கப்படும். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. போர் பதற்றத்தால் ராஜஸ்தான் ஜெய்சால்மர் பகுதிக்கு ரெட் அலர்ட். ரயில் சேவைகள் நிறுத்தம். டெல்லியில் 60 உள்நாட்டு விமான சேவைகளை ரத்து செய்தது மத்திய அரசு. பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்த இந்திய ராணுவ பாதுகாப்பு அமைப்பின் பராக்கிரமம். பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க வீடியோவை வெளியிட்டது இந்தியா. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் விவரங்களை வெளியிட்டது மத்திய அரசு. ஹபீஸ் முகமது ஜமீல், முகமது யூசுப் அசார் உள்ளிட்ட முக்கிய தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்களில் பலியான தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் பங்கேற்ற பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள். பயங்கரவாதத்திற்கு துணை போவது அம்பலமானது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலால் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும். முதலமைச்சர் உமர் அப்துல்லா அறிவிப்பு. இந்திய ராணுவ வீரர்களுக்கு உதவுவதற்காக சண்டிகரில் குவிந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் நாட்டிற்கு சேவை செய்ய ஆர்வமாக இருப்பதாக விருப்பம். பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலுக்கு தன்னுடைய இசை நிகழ்ச்சிக்கு கிடைக்கும் பணம் மற்றும் தனது 1 மாத எம்பி சம்பளத்தை கொடுக்க தயார். இசைஞானி இளையராஜா எம்பி அறிவிப்பு. எல்லையை நோக்கி படைகளை குவிக்கிறது பாகிஸ்தான். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது இந்தியா. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க நேரடி பேச்சுவார்த்தை நடத்துமாறு அமெரிக்கா வலியுறுத்தல். தேவையான ஏற்பாடுகள் செய்ய தயார் எனவும் அறிவிப்பு. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கடற்கரையில் சாலையில் பிரம்மாண்ட பேரணி. பல்லாயிரம் பேர் கலந்து கொள்வதால் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது.